Hello everyone. இது Object Oriented Software Engineering Unit 1 4th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல்ல ஒரு டைப் இன்கிரிமெண்டல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம். அதுல ரேட் மாடல்னு ஒரு மாடல் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அடுத்த டைப் எவால்யூஷனரி ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். அதுல ஒரு மாடல் ஸ்பைரல் மாடல்னா என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பைரல் மாடல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் எவால்யூஷனரி ப்ராசஸ் மாடல்னா என்னங்கிறது பார்ப்போம். ஸோ எவால்யூஷனரி ப்ராசஸ் மாடல். The evolutionary process model is a software development process model that focuses on adapting to changing requirements and evolving user needs. So இதுவுமே எப்பயும் போல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற ப்ராசஸ் மாடல் தான். இதுல என்ன பண்றாங்கன்னா நமக்கு ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்படி கிரியேட் பண்றது தான் எவால்யூஷனரி ப்ராசஸ் மாடல். இதுவுமே ஐடரேட்டிவ் மாடல் தான். இட் இஸ் அன் ஐடரேட்டிவ் மாடல். ஓகேவா? ஸோ இந்த எவால்யூஷனரி ப்ராசஸ் மாடல்ல முக்கியமான மாடல் தான் ஸ்பைரல் மாடல்ங்கிறது. ஸோ இந்த ஸ்பைரல் மாடல் என்னங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஸ்பைரல் மாடல் இஸ் ஏ டைப் ஆஃப் எவால்யூஷனரி ப்ராசஸ் மாடல். ஸோ ஸ்பைரல் மாடல்ங்கிறது எவால்யூஷனரி ப்ராசஸ் மாடல்ல உள்ள ஒரு டைப். இட் possesses the iterative nature of the prototyping model and the systematic approaches of the linear sequential model. ஸோ இதுல வந்து ஐடரேட்டிவ் நேச்சருமே இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா வாட்டர் ஃபால் மாடல், அதுல உள்ள இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம் இல்லையா, அந்த அப்ரோச்சுமே இருக்கும். ஸோ ரெண்டு சேர்ந்தது தான் இந்த ஸ்பைரல் மாடல்ங்கிறது. இந்த ஸ்பைரல் மாடல் இஸ் டிவைடட் இன்டு a number of framework activities which are denoted by task region. ஸோ இந்த ஸ்பைரல் மாடல்ல ஒரு சில ஃப்ரேம்வொர்க் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அந்த டாஸ்க் ரீஜன் டினோட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பைரல் மாடல் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ அந்த ஃப்ரேம்வொர்க் ஆக்டிவிட்டிஸ், அந்த டாஸ்க் ரீஜன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதான் இதுல கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி தேர் ஆர் 6 டாஸ்க் ரீஜன். மொத்தம் 6 டாஸ்க் ரீஜன் இருக்கு இந்த ஸ்பைரல் மாடல்ல. என்னென்னது? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட் பிளானிங், அடுத்து ரிஸ்க் அனாலிசிஸ், அடுத்து இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிலீஸ், அடுத்து கஸ்டமர் எவாலுவேஷன். ஸோ எல்லாமே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறதான், ஒரே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் பார்த்தாலே அதான் கஸ்டமர் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளானிங், அடுத்து ரிஸ்க் அனாலிசிஸ், அடுத்து இன்ஜினியரிங்னா என்னன்னா நம்ம இப்போ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்றோம்ல, அந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மாதிரியே ஒரு ரெப்ரஸன்டேஷன் கிரியேட் பண்ணி வைப்பாங்க, அதான் இன்ஜினியரிங் ஸ்டெப். அடுத்து கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிலீஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல பில்டு டிப்ளாய்னு பார்த்தோம்ல, அதுதான் இங்க கன்ஸ்ட்ரக்ட் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கஸ்டமர் எவாலுவேஷன். கஸ்டமர் எவாலுவேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, ஃபீட்பேக் வாங்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படி இந்த 6 ஸ்டெப் தான் இந்த ஸ்பைரல் மாடல்ல உள்ள பேசஸ். ஓகேவா? இதை டாஸ்க் ரீஜன் சொல்றாங்க. ஸோ இதான் ஸ்பைரல் மாடல் டயக்ராம். டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 6 பேஸ் கொடுத்துருப்பாங்க: கஸ்டமர் கம்யூனிகேஷன், பிளானிங், ரிஸ்க் அனாலிசிஸ், இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிலீஸ், கஸ்டமர் எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக். ஸோ இந்த 6 இதையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த 4 என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் தேவையான கான்செப்ட் டெவலப் பண்றோம், அடுத்து அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்றோம், அடுத்து அந்த ப்ராடக்ட்டை என்ஹான்ஸ் பண்றோம், ஸோ ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்றோம், அடுத்து ப்ராடக்ட் மெயின்டைன் பண்றோம். ஸோ இப்படி ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. இந்த 4 ஸ்டெப்ல எங்கனாலுமே நம்ம என்ட்ரி ஆயிக்கலாம். ஸோ அதான் இந்த ஸ்பைரல் மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ட்ரி பாயிண்ட்னா நம்ம இதுல இருந்து நம்ம என்ட்ரி ஆயிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். இல்ல நான் கான்செப்ட் ஆல்ரெடி டெவலப் பண்ணியாச்சு, நாங்க ப்ராடக்ட்ல இருந்து டெவலப் பண்ண போறோம்னா இந்த இதுல இருந்து டெவலப் பண்றாங்க. ஸோ அப்படியே இந்த 4ல எந்த பாயிண்ட்லனாலும் நம்ம என்ட்ரி ஆயிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் இந்த ஸ்பைரல் மாடல் டயக்ராம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான், முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் டிரா பண்ணிட்டு இந்த 6 இதையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கம்யூனிகேஷன். In this region, customer communication about the project is established. ஸோ நம்ம எப்பவுமே பார்த்ததுதான் இந்த கம்யூனிகேஷன் வந்து நீங்க போன கொஸ்டின்ல படிச்சது கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ எப்பவுமே பார்த்ததுதான் நம்ம ப்ராஜெக்ட்க்கு எப்படி எப்படிலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த கஸ்டமர்ஸ் கூட இல்ல நம்ம டெவலப்பர்ஸ், நம்ம டீம் டெவலப்பர்ஸ் கூட யார் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் பண்றோம். இதான் கஸ்டமர் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளானிங். In this region, the planning is done in order to define the resources, timeline and the other project related activities. So இந்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க, இந்த நம்ம ப்ராஜெக்ட்க்கு எவ்வளவு நேரத்துலலாம் பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்ட்க்கு என்னென்னலாம் ரிசோர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்றாங்க. கம்யூனிகேட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதான் 2வது ஸ்டெப். அடுத்து 3வது ஸ்டெப் என்னது? ரிஸ்க் அனாலிசிஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றப்ப என்னென்னலாம் எரர்ஸ் வரும், என்னெல்லாம் தப்பு நடக்கலாம், என்னெல்லாம் ரிஸ்க் வரும் அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுதான் ரிஸ்க் அனாலிசிஸ். பாருங்க, இந்த டாஸ்க் ரெக்வயர்ட் டு
calculate the technical and management risk are carried out in this region. So இந்த டாஸ்க் ரீஜன்ல என்ன பண்றாங்க, நமக்கு டெக்னிக்கல் ரிஸ்க் என்னெல்லாம் வரலாம், மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் என்னெல்லாம் வரலாம். ஸோ அதாவது இந்த ரிசோர்ஸ் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சுன்னா அது மேனேஜ்மெண்ட் ரிஸ்க். டெக்னிக்கல் ரிஸ்க்னா எரர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதா டெக்னிக்கல் ரிஸ்க். ஸோ இந்த ரிஸ்க் இதெல்லாம் வருதா இல்லையாங்கிறத நம்ம அனலைஸ் பண்றதுதான் இந்த பேஸ்ல ரிஸ்க் அனலைசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஜினியரிங். In this task region, the task required to build one or more representations of the applications are carried out. So நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இன்ஜினியரிங்ல என்ன பண்றாங்க, நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ணி வைக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ணி வைக்காங்க. இதான் இந்த இன்ஜினியரிங் பேஸ்ல பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிலீஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிலீஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி அதை டிப்ளாய் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, all the tasks required to construct, test and install the application are carried out in this task region. So இங்க என்னென்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்றோம், ஸோ அதான் கன்ஸ்ட்ரக்ட். அடுத்ததுல டெஸ்டிங் பண்றோம், ஸோ ஏதாவது எரர் வருதா இல்லையான்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றோம். அடுத்து அந்த ப்ராஜெக்டை இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டால்னா என்னது, நம்ம டிப்ளாய் பண்றோம். ஸோ இதுதான் இந்த டாஸ்க் ரீஜன்ல பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிலீஸ்ல. இவ்வளவுதான் அஞ்சாவது பேஸ். அடுத்து கஸ்டமர் எவாலுவேஷன், லாஸ்ட் பேஸ் என்னது, in this region the customer feedback is obtained. ஸோ நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு, நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யூஸ் பண்ணும்போது அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபீட்பேக்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து டெவலப் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ பாருங்க, பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் the required task are implemented at the installation stage. ஸோ அந்த ஃபீட்பேக்கை பார்த்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னா இந்த ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்க போறோம். ஸோ இதான் கஸ்டமர் எவாலுவேஷன். ஸோ இவ்வளவுதான் ஸ்பைரல் மாடல்ங்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஸ்பைரல் மாடல் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எவாலுஷனரி ப்ராசஸ் மாடல்னா என்ன எழுதுங்க, எழுதிட்டு அதுல உள்ள ஒரு டைப் தான் ஸ்பைரல் மாடல். ஸோ இந்த ஸ்பைரல் மாடல் என்னன்னு பார்த்தோம், ப்ரோட்டோடைபிக் மாடலோட ஐட்ரேட்டிவ் நேச்சரும் இருக்கும், லீனியர் சீக்வென்ஷியல் மாடலோட சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சும் இருக்கும். ஸோ ரெண்டு சேர்ந்தாதான் இந்த ஸ்பைரல் மாடல் பார்த்தோம். இந்த ஸ்பைரல் மாடல்ல 6 டாஸ்க் ரீஜன் இருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6 டாஸ்க் ரீஜன் இருக்கு. ஸோ என்னென்னது, கஸ்டமர் கம்யூனிகேஷன், பிளானிங், ரிஸ்க் அனலைசிஸ், இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிலீஸ், கஸ்டமர் எவாலுவேஷன். ஸோ இந்த 6 டாஸ்க் ரீஜனுமே எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் நீட்டா டிரா பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான், பார்க்க தான் பெருசா தெரியும், ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான். ஸோ இவ்வளவுதான் ஸ்பைரல் மாடல்ங்கிற கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.